ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் விதவிதமாக செய்வீங்க. மீன், சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்டாத. எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா சுகாஸ் குட்டிக்கு மண்ணாங்கட்டி மாரியம்மன் போட்டிருக்கனால செய்யக்கூடாது. உங்களுக்கே தெரியும். அதனால் வெஜ்ஜு தான். உனக்கு சரியாயிடுச்சு மாமா, உனக்கு சரியாயிடுச்சு. லீவு போட வச்சதுனால அதவே சொல்லிட்டு இருக்கிறது. இவ்வளோ நேரமா அவங்க அப்பா வேலைக்கு போறவங்க கூட போறேன்ட்டு ஒரே அழுகைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரக்கும் போதும் ஆயிடுச்சு. போய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வேலைக்கு போகும்போது அழுகக்கூடாது. ஊருக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, வெளியில் போகும்போது அழுகக்கூடாது. நம்ம சும்மா அவன் இப்படி ஏமாத்தது பார்த்தீங்களா? பயங்கரமான ஆளு. சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தலாம். வாங்க சுகாஸ் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகி சேமியா தான் வந்து செஞ்சேன். ஓகே போதும். ராகி சேமியா தான் செஞ்சேன். உட்காரு. ராகி சேமியா தான் செஞ்சேன். நைட்டு செஞ்ச தட்டைப்பயிர் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஒர்க்குக்கு போயாச்சு. சக்தி அவர்களும் இப்போ ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் தான். அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கு ராகி சேமியா, எனக்கு வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன். இல்லை சுகாஸுக்கு அந்த சாப்பாடு தான் வேணுங்கிறாங்கன்னா அதை போட்டு நாம் இதை சாப்பிடணும். இதுதான் சத்தானதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ 3 வேளை காட்டுவேன். 3 வேளை நல்லா தான் இருக்குது. லெமன் சார் எப்பவுமே விட மாட்டேன். இந்த டைம் லைட்டாக லெமன் சார் விட்டனாட்டி நல்லா இருக்குது. அதிகமாக நாங்கள் செய்யவே மாட்டேங்க. பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, சுகாஸுக்கு பிடிக்காது. அப்புறம் ஒரு உப்புமா செய்யக்கூடாது. எனக்கு பிடிக்கும் உப்புமா. இட்லி உப்புமா நான் சொல்லல, ரவை சொல்கிறேன். ரவை பிடிக்கும் உனக்கு? பிடிக்காதுல்ல. இட்லி உப்புமா தான் பிடிக்கும். அதனாலேயே இதெல்லாம் நாங்கள் செய்யறதே இல்லை. இட்லி சரி, இந்த டைம் அவங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி செஞ்சு வச்சாச்சு. சுகாஸுக்கு தன்னப்பால வயிற்று பசி பிடிக்குமா அவன் சாப்பிடுவீங்களோ? கிட்ட வாசாமி. ஸ்நாக்ஸ் எடுக்குவேன். சாப்பிடுவேன். மெதுவா மெனு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டு சமையல். சண்டே ஸ்பெஷல் இதுதான் நம்ம வீட்டில். சுகாஸ் திடீர்னு சில்லி வேணுமாமா, சிக்கன் சில்லி வேணுமாமா. அது செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஒரு சிலர் அவங்க கேட்கறது செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, அக்கா எங்கள் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. தாளிக்கிறதுனா கடுகு போட்டு பொரிக்கவே கூடாது. அப்புறம் பொரிக்கிற ஐட்டமெல்லாம் அப்பளம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வணக்கி நான் போட்டுருவேன். அது செய்வோம். அந்த இன்னொரு அம்மா போடுவோம்னு சொல்லுவாங்களே, அது போட்டால் வேணால் சுத்தமாகவே செய்ய மாட்டோம். இதுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கூழ் வச்சு கொடுங்க. உப்பு ரொம்ப கம்மியாக போட்டு கொடுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் கூழ் இந்த மாதிரி ஐட்டம், கஞ்சி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். இளநீர் நிறைய கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். கூலிங்காக கொடுத்தோம்னா சரியாயிடும். இளநீர் வெட்டிட்டா. அப்புறம் சிக்கன் கொடுங்க, எது கேட்டாலும் கொடுங்க. ஆசையாக்கிறது கொடுத்தீங்கன்னா தான் சரியாகுங்கிறாங்க ஒரு சிலர். சிக்கன் செஞ்சால் தான் நல்லாகும், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா தான் சரியாகும்னு சொல்கிறீங்க. ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். எங்கள் ஏரியா சைடெல்லாம் அப்படி தான். சுகாஸ் அவர்களுக்கு இன்றைக்கே சிக்கன் வேணுமாமா. ஏன் சுகாஸ், இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிக்கிறேன். இந்த சைடெல்லாம் வலி இருக்குதுங்கிறாங்க, அதனால் வேண்டான்னு சொல்லி விட்டாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாள் போயிட்டு இருக்குது இன்னைக்கு. இதுதான் நீ எல்லா பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு, செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு, துணி வந்து ஊற வச்சுருக்கா துவைக்கணும். அது எப்பவுமே லேட் ஆகுது, உங்களுக்கே தெரியும். மெதுவா மாடு போய் பிடிச்சிட்டு வந்து தண்ணி காட்டணும். ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டணும். 2 டைம் தீன் வச்சாச்சு. நீ தண்ணி காட்டுற வேலை தான் இருக்குது. அப்புறம் மதியத்துக்கு ஏதாவது சமைக்கணும். மதியத்துக்கு செஞ்சு என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். சுரைக்காய் தான் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த காயுமே இல்லை. காலிஃப்ளவர் அதான் சிக்கன் சில்லி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலே காலிஃப்ளவர் சில்லிக்கு தாவிட்டார் சார். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். உங்கள் அப்பா வாங்கிட்டு வருமா இன்னும் தெரில, பார்ப்போம். வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. சாப்பிடு, நீ வாயில் வச்சுட்டு பேசக்கூடாது.
6வது நாள் தான் ரொம்ப நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போனேன்னு மிஸ்ஸே ஷாக் ஆயிட்டாங்க. லீவ் போட்டாங்க சுகாஸ். லீவ் போட்டதே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. லீவே ஏன்னா இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் லீவ் போடல. பார்த்தா ஃபஸ்ட்டு லீவ். ஏன் சுகாஸ் நேற்று தான் முதல் முறையாக லீவ். அது இது கண்டிப்பாக லீவ் போட்டு தான் ஆகணும். அதனால் இந்த டைம் தாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த குழந்தைங்களுக்கு நானும் கேள்விப்பட்டு எக்கச்சக்கமாக இது நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.